ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பண வரவுனுடைய வழி தெரிய ஆரம்பிக்கும், பண வரவு பொங்கும், பண முடக்கங்கள் நீங்கும். இதுதான் இதனுடைய பியூட்டி. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 20க்கு அப்புறம் அவர் ஒரு நட்சத்திரத்துக்கு போகிறார். இந்த நட்சத்திரத்துலதான் அவர் ரொம்ப நாள் இருக்கிறார். ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானாதிபதியாகிய புதனுடைய நட்சத்திரத்துல. புதனுடைய ராசியில இருந்ததை காட்டிலும் 5ஆம் இடத்தை காட்டிலும் புதனுடைய நட்சத்திரத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக நன்மையை செய்வார். உங்களுக்கு லாபம் அப்படின்னா பணம் மட்டும் இல்லை, நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய, அதாவது எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள் நிறைய, அதற்குண்டான நபர்கள், ஆட்கள் நிறைய, நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள். நல்ல இடத்துல வேலைக்கு உங்களாலேயும் சேர முடியும். அப்புறம் கோர்ட்டு கேஸ், அதெல்லாம் பிசினஸ் மேன், அதாவது நீங்க உங்களை ஒரு சின்ன குட்டி ஓனராவது மாத்திடுவார். அதுல சக்சீடும் பண்ண வைப்பார். இந்த 2க்கும் 6க்கும் உண்டானது வாய்ப்புகள், வருமானம், வாய்ப்புகள், வருமானம், உத்தியோகம், வருமானம், வெளிநாடு வருமானம், வெளிநாடு பணி, வெளிநாடு பணம், வெளிநாட்டினுடைய வருமானம். இது ரொம்ப முக்கியமாக. ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான குரு பயிற்சியினுடைய பலனை பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பயிற்சியானது வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு தொடங்கி அடுத்த வருஷம் 26 ஜூன் 2027 வரைக்குமாக 390 நாட்களாக இருக்கிறது. கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு 5ஆம் இடமாகிய மிதுனத்திலிருந்து 6ஆம் இடமாகிய கடகத்திற்கு செல்லுகிறார். இப்போதைய நிலை கும்பராசி அன்பர்களுக்கு சோற்றிலும் அடி வாங்கி விட்டது, சேற்றிலும் அடி வாங்கி விட்டாச்சுங்கிற மாதிரிதான். குரு 5ஆம் இடத்துல இருந்து பெருசா ஒரு நன்மை செய்யல. ஏன் தெரியுமா? அந்த 5ஆம் இடம் என்பது 8க்குண்டானவருடைய இடம். அதனால எல்லாமே ஒரு வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே எல்லாமே ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு. பினான்சியலா பல ப்ராப்ளங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. சில விஷயங்கள்ல கொஞ்சம் வளர்ச்சி இருக்கிறது, ஆனால் லாபம் ஒரு கனவாக இருக்கிறது. இதுதான் அவர்களுடைய அமைப்பு. தலையில ராகு இருக்கிறது, 7ஆம் இடத்துல கேத்து இருக்கிறது, பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லா பக்கமும் ஒரு கேப் இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது. நம்ம யாரையெல்லாம் க்ளோஸ்ன்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாமே நம்மளை க்ளோஸ்ன்னு நினைக்கல, அல்லது அவர்கள் அந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு குறைகள், நம்ம சொல்லுவது எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற ஒரு நிலை தொடரும் பொழுது இந்த நேரத்துல குரு 2க்குண்டானவன், தனகாரகன், தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் உச்சமாகிறது நன்மை என்று நான் சொல்லுகின்றேன். எப்படிப்பட்ட நன்மை அப்படின்னாக்கா எல்லா விஷயத்திலையும் நன்மை. 8ல் குரு உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அவர் 151 நாட்கள் உட்கார்றாரு. போன உடனே கொஞ்சம் வேகமாக நகரக்கூடிய குருவாக இருக்கிறார். 390 நாட்கள்ல அவர் ஒரே வீட்டுல இல்லை. 6ஆம் இடத்துக்கு வருகிறார். அங்க ஒரு 151 நாட்களுக்கு இருந்து விட்டு பிறகு உங்களுடைய 7ஆம் இடமாகிய கேத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா, சிம்மத்துல. அங்க போயிட்டு ஒரு 85 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் ஒரே நட்சத்திரத்துல 154 நாட்கள் இருக்கிறார். இதுதான் குருவனுடைய மூமெண்ட். அப்ப 6க்கும் 7க்குமாக போய் கொண்டிருப்பவர் குரு. இதுல என்னென்ன நன்மைகள், என்னென்ன நமக்கு தீமைகள் அப்படின்னு பார்க்கணும். தீமைகள் ஒன்றும் கிடையாது. முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணணும். தீமைகள் எதுவும் கிடையாது, நன்மைகள் பல இருக்கின்றன. சில நன்மைகளை நம்ம எப்போ எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம்.
இப்போ கும்பராசி அன்பர்களுக்கு முதல்ல முடிவெடுக்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருந்தன. அந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் எந்தெந்த விஷயத்துல அப்படின்னாக்கா, தொழில் விஷயத்திலையும் தன்னுடைய சொந்த லைஃபினுடைய விஷயத்திலையும் சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்ன பண்ணணும்னு கூட கன்ஃபியூஷன் ஆகிடும். எந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அதுலயும் கூட சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இங்க ரெண்டு பேருக்குமே நம்ம வீட்டு சைடா அவங்க வீட்டு சைடா ரெண்டு பேருமே தப்பா தெரியும், இல்லடா ரெண்டு பேருக்குமே சரியா தெரியணும். அது இருத்தலை கொள்ளி எறும்பு மாதிரி நான் நடுவுல நிக்கிறேன், மையத்துல நிக்கிறேங்கிற மாதிரிதான் நின்றுட்டு இருப்போம் நம்ம. ஆக இந்த குழப்ப நிலைகள் மாறும். முதல்ல வந்த உடனே ஒரு தெளிவு பிறக்கும். எதுல தெளிவு பிறக்குன்னா, பினான்சியலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். வந்த உடனே ஒரு 16 நாட்களுக்கு, ஜூன் 2ல இருந்து 16 நாட்கள், 18 ஜூன் வரைக்கும் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறார். இந்த நேரத்தை நம்ம விட்டுடணும். பெருசா பினான்சியலா பெரிய முடிவு எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சனியினுடைய புஷ்ய நட்சத்திரத்துல 2 மாதங்கள் இருக்கிறார். 20/8/2026 வரைக்கும், ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த சனியினுடைய காலகட்டங்களில் பிரயாணிக்க போகும்போது நம்ம பினான்சியலா நிறைய விஷயங்களை ஒவ்வொன்றாக நமக்கு நீக்கி கொண்டு வருவார். பண வரவுனுடைய வழி தெரிய ஆரம்பிக்கும். பண வரவு பொங்கும், பண முடக்கங்கள் நீங்கும். இதுதான் இதனுடைய பியூட்டி. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 20க்கு அப்புறம் அவர் ஒரு நட்சத்திரத்துக்கு போகிறார். இந்த நட்சத்திரத்துலதான் அவர் ரொம்ப நாள் இருக்கிறார். ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அஷ்டமஸ்தானாதிபதியாகிய புதனுடைய நட்சத்திரத்துல. புதனுடைய ராசியில இருந்ததை காட்டிலும், 5ஆம் இடத்தை காட்டிலும் புதனுடைய நட்சத்திரத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக நன்மையை செய்வார். ஏனென்றால் பணப்பரஸ்தானாதிபதி தனகாரகன் அதாவது தனகாரகன் 6ஆம் இடத்துக்கு போனா என்ன தெரியுமா, அங்க பணம் வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் நமக்கு மடைத்தரப்பு போல எல்லா கேட்டும் ஓப்பன் ஆகும். நிறைய பாருங்க, இந்த கான்ட்ராக்ட் ஆகட்டும், நம்ம கான்ட்ராக்ட் தான் நிறைய போகும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு புதிய வேலை வாய்ப்புகளை கூட்டக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ருண ரோக சத்ரு, இதெல்லாம் நெகட்டிவ் சமாச்சாரம். அதாவது கடன் நோய் எதிரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3மே குறையும் அல்லது 0வாக மாற்றப்படும். அதுல நன்மை என்ன தெரியுமா, 6ஆம் இடம் என்பது வளர்ச்சி, வெளிநாடு, வெளிமாநிலங்கள், அந்த வியாபார வளர்ச்சி. பிறகு அடுத்தது என்ன, உத்தியோகம். உத்தியோகம் புருஷ லட்சணம், வேலை கிடைக்கும், நல்ல வேலை, தான் படிச்சதுக்கு உண்டான வேலை கிடைக்கும். அடுத்தது ரிலேஷன்ஷிப், நிறைய பேர் பழக்கத்துக்கு வருவாங்க, நிறைய ஃபீல்டோட நீங்க கனெக்ட் ஆக போறீங்க. அதாவது இது வரைக்கும் ஏதோ தனியே ட்ராக்ல போயிட்டு இருந்த நீங்க மெயின் ட்ராக்குக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது எல்லாமே குரு இந்த ஆயுள்யத்துக்கு போன உடனே வந்துடும். ஆக்சுவலி சொல்ல போனா 8 குண்டானுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து அவர் 10ஆம் இடத்தையும் பிறகு உங்களுடைய 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால உங்களுக்கு பழைய கணக்குகள் எல்லாமே முடிச்சுகள் அவிழ்க்கப்படும், மர்மங்கள் எல்லாமே நீக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில சஸ்பென்ஸ் எல்லாம் ஏதாவது எவெல்லாம் சதித்திட்டம் பண்ணினா, யார் யாரெல்லாம் நன்மை புரிந்தார்கள், யார் யாரெல்லாம் நமக்காக உழைத்தார்கள், யார் யாரெல்லாம் நமக்கு ஏணிப்படிகளாக அமைந்தார்கள் அப்படிங்கிறதும், அதே போல நம்ம யார் யாரெல்லாம் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும், நம்மை மேலே உயர்த்த போகிறார்கள் அப்படிங்கிறத ஏறுமுகமான ஒரு விஷயத்தை குரு செய்ய போகிறார். இதுல 8 குண்டானுடைய அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விஸ்தாரமாக பண்ணும்போது அப்கோர்ஸ் கொஞ்சம் வெளிநாடு, வெளி மாநிலங்கள், கொஞ்சம் நம்ம இடத்தை விட்டு கொஞ்சம் தூரமா போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏற்கனவே சனியினுடைய 7ரை சனியினுடைய தாக்கத்துல இன்னும் கொஞ்சம் முழுசா வெளியில வராத கும்பராசி அன்பர்கள் உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் அத்தனையுமே அப்படியே தொடரும் பொழுது அதை அப்படியே ஓரத்துல வைத்து விட்டு நீங்கள் உங்களுடைய பிசினஸையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தையும் பெருக்க ஆரம்பியுங்கள். அதனால உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் குறையும் தான் சொல்லியிருக்கேன், 0 ஆகாது. அதையும் சொல்லிடு 0 ஆன சொன்னதும் கூட உறவுகள்னாக்கா எதிரிகள் இல்லாம இருப்போம், நோய் இல்லாம இருப்போம். ரைட்டா? எதிரிகள் நோய்கள் இல்லைங்கிறதுனால நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லை. கணவன் மனைவி உறவுக்குள்ளேயே கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி, ஒரு அன்சர்டனிட்டி இப்படி போயிட்டே இருக்கும். அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க. அது உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், பிசினஸ் பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கலாம், உங்களுடைய அதாவது ரொம்ப க்ளோஸான உங்களுடைய ஒரு க்ளோஸான நண்பர்களுடன் இருக்கலாம். அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு
இப்போ நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கையை வந்து மீண்டும் ஒரு அஸ்திவாரம், சரியான அஸ்திவாரம் கட்டமைப்பதே. அந்த விஷயத்திற்கு இந்த குரு, இதுல ஆயில்ய நட்சத்திரத்துல உட்கார்ற குரு அவ்வளவு அழகாக உங்களுக்கு எடுத்து தருவார். இந்த ட்ரேடிங் பண்ணுகின்றவர்கள், பிசினஸ் பண்ணுகின்றவர்கள், பிறகு சொந்த திறமையை வந்து ஒரு கன்சல்டன்சி மாதிரி வைத்து தன்னுடைய சொந்த திறமையை மட்டுமே நம்பி இருப்பவர்கள், மெயினா வந்து அத்தனை பிலிம் இண்டஸ்ட்ரீஸ், யூடியூப் உட்பட, அதாவது திரைன்னு சொன்னாலே அது சின்ன திரையோ பெரிய திரையோ எல்லா திரையிலும் இருக்கு, எல்லாருக்குமே வந்து உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த, ஒரு பொட்டன்ஷியாலிட்டியை வந்து உங்களால வந்து வெளிப்படுத்த முடியும், அதுல சக்சஸும் அடைய முடியும். அதற்கு குரு நல்ல உறுதுணையாக இருக்கிறார். உங்களுடைய என்ன ஒரு கிரியேட்டிவிட்டியா இருந்தாலும் உங்களுக்கு நன்மை கொடுப்பார். ராகு தலையில் இருக்கிறது இனிமேல் தான் பிளஸ் ஆக போகுது. உங்களுக்கு இதனால் வரைக்கும் ராகுவை பார்த்துட்டு இருந்ததுனால ராகு வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கல. ஆனால் இப்ப குருனுடைய பார்வையை வந்து இழக்கிறாரே, தொந்தரவு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா, இப்போ ராகு வந்து வேற விதமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார். என்னன்னா ரெஸ்ட்லெஸ். சரிய தகுந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க. எதுக்குன்னு கேட்டா, போட்டி போடுறதுக்கு. என்ன சுவாமிகளே இப்படித்தான் ஜோசியம் சொல்லுவீர்களா அப்படின்னு கேட்க வேண்டாம். ராகு உங்களை அமைதியா இருக்க விடாது. அது தலையில உட்கார்ந்த ராகு உங்களை அமைதியாக உட்கார விடாது. இது வந்து சொன்னா நெகட்டிவா இருக்கு இல்லையா? இல்லை, ராகு உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கவோ, ஒரு விஷயத்திலேயோ அப்படியே அமைதியாகி அப்படியே வந்து முடிந்து போவதில் திருப்தி கொள்ளாது. உங்களை நீங்கள் விஸ்தாரமாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உங்களை போட்டு அப்படியே, அதாவது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும், தூண்டிக்கிட்டே இருப்பார். அந்த தூண்டுதல் தான் ஆகும். அந்த தூண்டுதல் குருவனுடைய இந்த 6ஆம் இடத்து வருகை, அவர் சனியை பார்ப்பது, உங்களுடைய லக்னாதிபதியை பார்ப்பது, வாய்ப்புகளுக்கு உண்டான இடத்துல உட்கார்ந்து வருமானத்துக்கு உண்டான இடத்தில் உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கும் பொழுது ராகு, அந்த ராகுனுடைய ரெஸ்ட்லெஸ் அத்தனையுமே பணமாக்கப்படும், அத்தனையுமே குணமாக்கப்படும். குணம்னாக்க குணமாக, புகழாக, கீர்த்தியாக, ஒரு ஃபேம், நேம் அண்ட் ஃபேமாக, புகழாக மாற்றப்படும். அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். அக்டோபர் 31ஆம் தேதி வந்து அவர் 7ஆம் இடத்துக்கு போறார். அப்பதான் உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம், நீங்க வந்து உறவுகளை போய் 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 பேசி, தனித்தனியா பேசி, அம்மா கண்ணா மணியே அப்படின்னு பேசி பேசி ஒன்றும் சாதிக்க முடியாததை, உங்களுடைய முன்னேற்றமானது ஆட்டோமேட்டிக்காக அவர்களை உங்களுடன் நெருங்க செய்யும். அந்த ஒரு 85 நாட்கள் வந்து அவரு இதுக்கு போறார். அக்டோபர் 31ஆம் தேதி வந்து 7ஆம் இடத்துக்கு போறார் இல்லையா? அந்த அக்டோபர் 31 இருந்து ஜனவரி 24 வரைக்கும் 7ஆம் இடத்துல மகா நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். மகா நட்சத்திரம் வந்து கேத்து. அப்ப கேத்து வந்து சுபத்துவம் அடையிறதுனால, என்ன லாபாதிபதி, அதனால கேத்து சுபத்துவம் அடையிறதுனால உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள். என்ன, உறவுகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் போகும். உங்களுடைய உன்னதமான வாழ்க்கையினுடைய அந்த, அதாவது என்ன சொல்லுவாங்க, பாண்டிங்னு சொல்லுவோம், உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங் வந்து அப்படியே வாழ்க்கையினுடைய ஒரு அபரிமிதமான, ஒரு அதி உன்னதமான ஒரு நிலை அடையும். உங்களுடைய தியாகம் எல்லாம் மக்களுக்கு தெரிய வரும். அதனால இப்போ நீங்க வந்து எடுக்க வேண்டிய முடிவெல்லாம், ஃபோக்கஸ் எல்லாம் உங்க மேல இருக்கும். உங்களுடைய அடுத்தடுத்த வாய்ப்புகள், ஏனென்றால் குரு 6ஆம் இடத்துல உட்கார்ந்தால் கும்பராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் வாய்ப்புகள், ஒவ்வொரு நொடியும் வாய்ப்புகளாக வரும். இந்த குரு பயிற்சி முழுவதுமே 390 நாட்களும். அதனால அதை பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. இல்லை, நல்ல வழியில நம்ம போகலை அப்படின்னாக்கா, ஒரு கால் உங்களுக்கு ராகுனுடைய தசையோ கேத்துவனுடைய தசையோ அமைந்தது என்றால், அல்லது செவ்வாயினுடைய தசையோ அமைந்தது என்றால், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதே வந்து தீய வழியில் பணம் சம்பாதிப்பதோ, தீய வழியில் வந்து நட்புகளை கூட்டுவதோ அப்படிங்கிற மாதிரி படும். அங்க நிம்மதிக்கு போய் சேர முடியாது. அதனால அது பெரிய கலைவரம் பண்ணணும். நீங்க வந்து ஜாக்கிரதை. அப்படி ராகு கேத்து செவ்வாய் தசை நடக்கிறது, சில நேரத்துல சனி தசையில ராகு நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனாக்கா உங்களுடைய ஜோதிடரை அணுகி அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கு ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். இந்த 85 நாட்கள் வந்து உங்களுக்கு திருமணத்தில், அதாவது குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வந்தது வந்து திருமணம் நல்லா நடக்கும். ஏன்னா 2க்கு உண்டானவன் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும் போது திருமணம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். ஆனா இந்த 7ஆம் இடத்துல உட்காரும் போது முக்கியமாக அனைத்து உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு ப்ராப்ளம் இருக்கு,
இதெல்லாம் சொன்னா வந்து கொஞ்சம் சங்கடமா இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா, நாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு மாதிரி இந்த 7.5 சனியினால நம்ம நம்பினவர்கள்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க. யாரோடையும் டேர்ம்ஸ் சரியா இல்லை. அதனால என்ன ஆகிடும், நம்மளே நம்மளை வந்து டம்ப் பண்ணிட்டு சில பேர்லாம் லிக்கருக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த ராகுவும் சனியினுடைய பொசிஷன்னால. ஏன்னா ராகு பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம், சனி முன்னோக்கி செல்லக்கூடிய கிரகம். அந்த சனி ராகுவும் உரைச்சி கொண்டு இப்போ என்ன 2025 கடைசியில தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது நிறைய சங்கடங்கள் நம்ம மேலேயே நமக்கு காழ்ப்புணர்ச்சி, ஒரு மாதிரி நம்ம வந்து லேண்ட் ஆகலை உள்ள. அதாவது ஒரு மாதிரியா ஒரு தண்டனையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த சில பேர்லாம் வந்து லிக்கருக்கு மாறிட்டாங்க. ஆனா அதெல்லாம் மாற்றப் போகிறார் அந்த உறவுகள். அதனால இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு புனர் நிர்மாணம் அப்படின்னு நான் சொல்லுவேன், ரீஜுவனேஷன் அப்படின்னு. உங்களுக்குள்ளேயே உங்களை நீங்கள் அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களை தொலைந்த உங்களை நீங்கள் மீண்டும் கண்டுபிடிப்பது. அனைத்து உறவினர்களும் வந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு வாழ்க்கையை வந்து தொடங்குவதுமாக இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே இப்போ குரு ஜூன் வந்த உடனே பிசினஸ்மேன் அத்தனை பேருக்கும் லாபம்னு நான் சொல்றேன். உங்களுக்கு லாபம் அப்படின்னா பணம் மட்டும் இல்லை, நிறைய கான்டாக்ட்ஸு, நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய, அதாவது எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள் நிறைய, அதற்குண்டான நபர்கள், ஆட்கள் நிறைய, நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள், நல்ல இடத்துல வேலைக்கு உங்களாலேயும் சேர முடியும். அப்புறம் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இது அத்தனையுமே வந்து நின்று எதிர்த்து சாதித்து வெற்றி அடைய முடியும் கும்பராசி அன்பர்கள். இதெல்லாம் ரொம்ப அரிய பெனிஃபிட்ஸ். அது சரி, 6ஆம் இடத்துல குரு வந்து உட்காரனால என்ன ஒரு டிராபேக் இருக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். இவர் வந்து குரு வந்து லாபாதிபதி. லாபத்துல எப்பவுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா லாபத்தினுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருந்து அங்கிருந்து 8ஆம் இடத்துல மறைகிறார். அப்படிங்கும்போது அது உச்சம்தான், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஏற்படும். அதாவது என்ன, நீங்க எப்போ விஸ்தாரப்படுத்துறீங்களோ உங்களுடைய வருமானம் கொஞ்சம் வந்து அதை டிவைட் ஆகத்தான் செய்யும். அதனால அந்த ஒரு டிராபேக் தானே ஒழிய மற்றபடி சட்டத்துக்கு புறம்பா போனா கொஞ்சம் சனியினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி வந்து 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார், அவருடைய பார்வை வந்து 8ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்படிங்கும்போது குருவினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் சனியினுடைய இருப்பு, ராகு கேதுகள், இதை வச்சுதான் நம்ம வந்து ஒரு மேக்சிமம் ஒரு 70% பலனை எடுத்துடலாம். அதனால நம்ம இந்த குருவினுடைய நெகட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். லாபமே வர மாதிரி இருக்கு, ஆனா வந்து ஒண்ணுமே கையில இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் நீங்க வந்து அடுத்த தொழிலையோ அல்லது ஒர்க்லையோ அல்லது ஒரு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லையோ நீங்க போட போறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே, அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், அல்லது வந்து கேம்பிளிங் ஆகட்டும், எல்லாமே பணத்தை கொடுக்கும். சனியினுடைய கனெக்ஷன் இருக்கிறதுனால சனி வந்து ஆக்சுவலி 12க்கும் உண்டானவன் இல்லையா. அதனால என்ன ஆயிடும், மற்றவர்களுடைய மணி, இப்போ ஒரு லாட்டரி டிக்கெட்டுன்னா என்ன, லட்சக்கணக்கான பேர் வந்து அதுல பணம் போடுறாங்க. அத்தனை பணத்தையும் ஒருத்தனுக்கு போய் அது வந்து அடையுது. அந்த ஒருவர் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறார், மற்ற அனைவருமே வந்து இந்த தடவை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்க. அந்த மாதிரியான நிலைமை கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுக்கு மற்றவருடைய பணம் வரும், ஆனால் ஒன்று, எப்பவுமே இந்த மாதிரியான குறுக்கு வழியில சம்பாதிக்கிற பணம் வந்து அதோட சேர்ந்து கஷ்டத்தையும் நமக்கு கூட்டிட்டு வரும். அதனால 6ஆம் இடத்து குரு நல்லவராக இருந்தாலும் கூட சனியினுடைய 8ஆம் இடத்து பார்வையினால, ஏனென்றால் அவருடைய நட்சத்திரத்துல உட்கார போறாரு ஆயில்யத்துல, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பணம் வந்ததா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து, அதாவது உண்மையிலேயே கஷ்டப்படுகின்றவர்கள், அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள், பிறகு வந்து கொஞ்சம் டிசபிள்டாக இருப்பவர்கள், அவர்களுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம், அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மேலும், மனசு முதல்ல நிம்மதியா இருக்கும், நல்ல தரம் மேலும். அக்டோபர் வந்து 31 24 வரைக்கும் இன்னும் ஒரு விஷயங்கள் கவனிக்க வேண்டியது. பெண் குழந்தைகளுக்கு, அதாவது பெண்களுக்கு இந்த டைம் வந்து கேத்து, அந்த ஒரு மாசம் அக்டோபர் டிசம்பர் 5 வரைக்கும் வந்து கேத்துவும் குருவும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, மாமனார் மாமியார் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை அங்க இருக்கக்கூடிய நாத்தனார் இவர்களுடைய அந்த உறவுகள்ல புகுந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாமே சரியாப்படும். உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்களை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாரா, கொஞ்சம் இருந்தாலும் இந்த நியூ கப்புள்னு சொல்ல முடியாது, அவர்களுக்குள்ளேயும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம், அது அத்தனையுமே டிசம்பர் 5க்கு பிறகு அப்படியே கிளியர் ஆகிடும். ஆமா,
இந்த விஷயம் வந்து அந்த ஒரு அக்டோபர் 31 ஜனவரி 24 வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனாலும் எல்லா பிரச்சனையும் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பார்ட்னர், லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிசினஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு எந்த பார்ட்னரையும் நீங்க பிரிக்கக்கூடாது. அது பிரச்சனை ஆகும். நீங்க இந்த பீரியட் டிசம்பர் 5க்கு அப்புறம் ஜனவரி 24க்கு அப்புறம் பார்ட்னரை சேர்க்கிறது, பிரிக்கிறது, வேலையை விடுறது, வேலையிலிருந்து விலகிறது. முக்கியமாக வெளிநாட்டில் இருப்பவர்கள் வந்து வேலையை விடணும் அப்படின்னா இப்ப விடக்கூடாது. இப்ப அந்த வேலையில வந்து நிறைய சோதனைகள் இருந்தாலும் நிறைய வாய்ப்புகள் வரும். உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். நீங்க வேலையை மாற்றணும் நான் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அக்டோபர் 31க்கு அப்புறம் ஆரம்பிக்க டக்குன்னு வேலையை மாற்றி நல்லபடியான செட்டில் ஆகிவிடலாம். சகோதர உறவுகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏனென்றால் வந்து சிம்மத்துல குரு உட்காரும்போது நம்ம கொஞ்சம் டாமினேட் பண்ணணும்னு சொல்லி சகோதர உறவோட கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். அதனால சகோதர உறவோட கொஞ்சம் ஸ்மூதா நமக்கு சொந்தக்காரர்கள்லாம் வேணும் அப்படிங்கிறது. இந்த காதல் விஷயத்துல தனியா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யாரும் நமக்கு தேவையில்லைன்னு இல்லை, நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணிக்குவோம், எல்லாரும் பிறகு ஏற்றுக்கொள்வார்கள்னு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த குருவனுடைய அனுகிரகம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருந்தா கன்வின்ஸ் பண்ணி எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நட்பும் கூட அப்பதான் வந்து உதவி பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்துல காதல் உடனே கல்யாணம் நான் பாத்துக்கிறேன், தனியா பாத்துக்கிறேன்னு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆனா பிசினஸ்ல ரிஸ்க் எடுக்கலாமா? அது கண்டிப்பாக எடுக்கலாம். அது எப்ப எடுக்கலாம்னாக்கா அடுத்த வருஷம் ஜனவரி 24க்கு அப்புறம் என்ன ரிஸ்க்னாலும் எடுக்கலாம். குருவும் கேத்துவும் வந்து 6ஆம் இடத்துல என்ன ரிஸ்க் மட்டும் அவ்வளவு ரிஸ்க்குக்கும், அதாவது அவ்வளவு ரிஸ்க்குனாக்கா அவ்வளவு உங்களுடைய முயற்சிக்கும் பலன் கண்டிப்பாக நல்ல பலனாக இருக்கும். நீங்க ஒரு பிசினஸ் மேனா எல்லா விதமான கேட்டகரிஸ் ஆஃப் மக்களும் நான் சொல்றேன். இதுல முக்கியமாக நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, சனியனுடைய காரகத்துவம், பிறகு புதனுடைய காரகத்துவம், குருவனுடைய காரகத்துவம், ராகுனுடைய காரகம், இதுல இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே இப்ப ஃபீல்டுன்னு நம்ம போட்டோம்னா நிறைய ஃபீல்டு போடலாம். சனியனுடைய காரகத்துவம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்றாது அது என்னது, கல் குவாரியிலிருந்து தோல் வேலையிலிருந்து தோல் வியாபாரம், பிறகு வந்து சிகை வியாபாரம், பிறகு ஆயில் அண்ட் கேஸ், ரோடு கான்ட்ராக்ட், அந்த கார்பரேஷன் லெவல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் விஷயங்கள், பிறகு கவுன்சிலருடைய போஸ்டிங், இது அத்தனையிலுமே உங்களுக்கு வருமானம் வரும். அப்புறம் இந்த குப்பை கான்ட்ராக்ட், இதெல்லாம் சனியினுடைய அமைப்பு. ராகுனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டா வளர்ச்சி, அசுரத்தனமான வளர்ச்சி. எதுல? பவர் பிளேன்னா அரசியல்ல வளர்ச்சி உண்டு கண்டிப்பாக. பிறகு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மீடியாஸ், எல்லா விதமான கம்யூனிகேஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், குட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது எல்லாமே. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னாக்க மாறுதல், நான் சொல்றது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், அதாவது ஒரு டிராவல் ஏஜென்சி வச்சு நடத்துறது, ஒரு கொரியர் சர்வீஸ் வச்சு நடத்துறது, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வளர்ச்சி உண்டு, நல்ல பிரான்ச். அப்புறம் ஃபுட்டை வந்து பார்சல் பண்ணி இந்த ஒரு கான்ட்ராக்டை பெரிய கான்ட்ராக்டாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு பண்ணுவாங்க. ஒரு கல்யாணத்தையே அப்படியே வந்து அவங்களே பார்த்து அவங்களே பண்ணிக்கிறது. இன்னொன்று விசித்திரமா நான் சொல்லுவேன், ராகு இருந்தால் உங்களுக்கு உயர் அதிகாரிகள், ரகசியமான உளவாளிகளாகவும் உயர் அதிகாரிகளாகவும், அதாவது வெளியில தெரியாதுங்க, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் நிறைய உண்டு. வேளாண் துறை, சனி என்ன வேளாண் துறைன்னு உண்டு. குரு அப்படிங்கிறது பெரிய நிர்வாகம், பிறகு வண்டி வாகனங்கள், பெரிய லாஜிஸ்டிக் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கி விட்டுறது, அதற்கு பெரிய அதிபதி ஆகிறது, கார்பரேட் ஆபீஸ்ல பெரிய சிஇஓவா ஒரு நல்ல ஒரு நிலைமை அடைகிறது, ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு கௌரவமான, அதாவது நமக்குன்னு ஒரு இது இருக்கும், நான் இங்க இருந்து இந்த கௌரவம் எனக்கு இருந்தா தான் நான் ஐ எம் ஓகே, அந்த மாதிரி கௌரவத்தை அடைவிக்கும் குரு. அப்புறம் வந்து சுய நிறுவனங்களை நிறுவுவது. இந்த எப்பவுமே நான் சொல்றது, சனியும் குருவும் வந்து ஒரு அதாவது பார்வை, இப்ப 9ஆம் பார்வையாக குரு சனியை பார்க்கிறார், சனி குருவனுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும் போது அதுல ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனால பிசினஸ் மேன், அதாவது நீங்க உங்களை வந்து ஒரு சின்ன குட்டி ஓனராவது மாத்திடுவார், அதுல வந்து சக்சீடும் பண்ண வைப்பார். இந்த 2க்கும் 6க்கும் உண்டானது வாய்ப்புகள் வருமானம், உத்தியோகம் வருமானம், வெளிநாடு வருமானம், வெளிநாடு பணி, வெளிநாடு பணம், வெளிநாட்டினுடைய வருமானம், இது ரொம்ப முக்கியமாக. இது அத்தனையிலுமே நல்லபடியாக அமைந்திருக்கிறது. ஆயுளும் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது, ஆரோக்கியம் பெருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வந்தேன், ஜனவரி 24க்கு அப்புறம் எல்லா பிசினஸ் மேனும், அதுல சனியனுடைய காரகத்துவம் சொன்னேன், குருவனுடைய காரகத்துவம் சொன்னேன், புதனுடைய காரகத்துவம். புதன் வந்து அது நீங்க கதாசிரியராக இருக்கலாம், எடிட்டராக இருக்கலாம், அல்லது ஆக்டிங் செய்பவராக இருக்கலாம், அல்லது
ட்ரேடிங் செய்பவர்கள், ட்ரேடிங் ஆன்லைன் ட்ரேடிங் ஆகட்டும், ஆஃப்லைன் ட்ரேடிங் ஆகட்டும், காஸ்மெட்டிக்ஸ், இந்த புதன் வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் அந்த சுக்கரனோட ஒரு காம்பினேஷன். அந்த அந்த குரு பெயரும் போதே அப்போ இருந்தே நீங்கள் அவர்கள் வந்து கொஞ்சம் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. அந்த காஸ்மெட்டிக்ஸ், அலங்கார பொருள்கள் விற்பனை, சின்ன சின்ன பொருள்கள் விற்பனை, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, ஐடி சம்பந்தப்பட்டது, சிஏ அக்கௌண்டன்சி சம்பந்தப்பட்டது, பெரிய பெரிய இந்த எம்பிஏ இந்த மாதிரியான அந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டது எல்லாமே வளர்ச்சியாகும். இது புதனுடைய காரகம். ராகுனுடைய காரகம் வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்போ இத்தனை காரகம் இதோட சேர்ந்து அரசாங்கத்திலையும் வேலை செய்பவர்கள், இரண்டாவது குரு 5ஆம் இடத்துக்கு போனா பதவி. ஒருத்தர் டிஎன் சேஷன் ஒருத்தர் இருந்தார். அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லி அவர் அங்க உட்கார்ந்த அப்புறம் தான் அந்த பவர் உலகத்துக்கு தெரிய வந்தது. உலகத்துக்கு இல்லை, நம்ம நாட்டுக்கு தெரிய வந்தோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி குரு உங்களுடைய 7ஆம் இடம், 7ஆம் இடம்ங்கிறது ஒரு டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன். 7ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். அது பப்ளிக் ரீஜன். லக்னங்கிறது நம்மளை பத்தினது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது பப்ளிக்கினுடைய ஒரு உங்களை எப்படி பப்ளிக் பார்க்கறது, உங்களுடைய பர்சனாலிட்டி பப்ளிக்ல ஒரு இமேஜா எப்படி இருக்கு, இது ஒரு பெரிய ஒரு அமைப்பு. அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துல பெரிய பதவி கிடைக்கிறது, பெரிய பெரிய ஆபீசராக உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஹையர் ரேங்க் ஆபீசரா போறது. இவ்வளவு நல்லது இருக்கா அப்படின்னாக்கா அதுல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரியான எழுத்து அடிச்சு ஒரு மாதிரி ஆனால் கிடைத்துவிடும். இத்தனை நன்மைகள் இருக்கே சுவாமிகளை. இதுல ஏதாவது டிராபேக் இருக்கா? அதாவது 7ஆம் இடத்துக்கு வருகிறாரே, ஏதாவது டிராபேக் இருக்கா அப்படின்னாக்கா, 7ஆம் இடத்துக்கு குரு வந்தால் ஆண்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது சில கஷ்டங்கள் உண்டு. ஏன் அப்படின்னாக்கா, இவர் 2க்கும் உண்டானவர், அதனால சில கஷ்டங்கள் வந்து. குரு நல்லவர் தானே அப்படின்னாக்கா, குரு நல்லவர் தான். ஆனா கேத்துவோட சேரும்போது திருமண உறவுகளில் கொஞ்சம் பாதிப்பு கொடுப்பார். நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாசம் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குருவும் கேத்துவும் 6ஆம் இடத்துல வந்து அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம், அடுத்த ஜூன் வரைக்கும். அதுதான் உங்களுக்கு கிளைமேக்ஸ். அதுதான், அதுக்கு நீங்க தயாராகுங்கள். எல்லா விதமான கம்யூனிகேஷன் பிளான், ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் பிளான் பண்ணுங்க. அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு 5ஆம் இடத்துல இருந்ததை விட உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு போய் உச்சமாகிறது பெட்டர். வருமானம் கண்டிப்பாக மேலோங்கும். மாணவ செல்வங்களுக்கும் இது பெரிய ஒரு கிஃப்டை கொடு. நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிச்சு இந்த 390 நாட்களுக்குள்ள நீங்க முடிச்சிடலாம். எல்லா விதமான படிப்பும் இப்ப நான் சொன்ன காரகத்துவத்தினுடைய படிப்பு அத்தனையுமே ஈவன் வந்து டாக்டருக்கும் வந்து தைரியமாக படிக்கலாம். உங்களுக்கு வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அவர்களுக்கெல்லாம் வந்து முதல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை, ஊக்கத்தொகை எல்லாம் கிடைக்கும். நீங்க வந்து தனியாகவே சம்பாதிக்க போனோம்னா நல்ல ஒரு ஜாப் அமைஞ்சிடும். அங்க படிப்பு முடித்தவர்கள் அங்கேயே கூட தொடர்வதற்குண்டான யோகம் இருக்கிறது. முக்கியமாக பேங்க் செக்டர், பினான்சியல் டிபார்ட்மெண்ட், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல லாபம் உண்டு. இப்போ 2வது பாதி ஜனவரி 24, 2027 இருந்து ஜூன் 26 வரைக்கும் அதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு. க்ளோஸ் உறவுல அப்பா அம்மா இந்த மாதிரியான விஷயங்கள்ல தாத்தா பாட்டி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதுக்கு நான் சொத்து வாங்குவேனா அப்படின்னு கேட்டா நிறைய வாங்க முடியும். சனி வந்து அசையா சொத்துக்களுக்கு அதிபதி. முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைச்சிடும். எங்கேயாவது உங்களுடைய ஃபேமிலியில வந்து ஏதாவது கோர்ட்டு கேஸ் அல்லது பாகப்பிரிவினை இதெல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த விஷயத்தை ஆரம்பிங்க. நீங்க இந்த வருஷத்தினுடைய கடைசிக்குள்ள அதை முடிச்சிருவீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கோர்ட்டு கேஸ்னா இன்னும் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்தது நான் சொந்தமா நான் எனக்குள்ள எப்படி இருப்பேன்னு கேட்டா டென்ஷனா இருப்பீங்க, ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க. ஆனால் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். யாரையும் திட்ட வேண்டாம். சனி 2ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு போயிட்டு மீண்டும் தன்னுடைய நட்சத்திரத்துக்கே வந்துடுறார், உத்திரட்டாதியிலே வந்துடுறார். அப்படிங்கும்போது பேச்சு மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவர்களை வந்து காயப்படுத்துவோம். அதனால சில விஷயங்கள்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல சில பிரச்சனைகள் வரும். அதனால அதை மட்டும் இந்த வருஷம் முழுவதுமே இந்த 390 நாட்களுமே அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கத்தான் செய்ய வேண்டும். பிறகு லேண்டு, ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து
ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம லேண்ட் விற்கிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வருகின்ற அக்டோபர் வரைக்கும் லேண்ட் விற்கிறதுல நிறைய ரேட்டை குறைச்சி ஒரு அடிமட்ட ரேட்டுக்கு நம்ம விற்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் இதுவே உங்களுக்கு அக்டோபர் 31 வரைக்கும் காத்திருந்தா அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ லேண்டோ விற்றீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும். கொஞ்சம் நம்ம பொறுத்து நம்ம பண்ணலாம். பிறகு நிலப்புலன்கள் என்ன அப்படின்னு கேட்டா, நிலங்கள் முதல் 16 நாட்கள் லேண்ட் எல்லாம் நல்லபடியா நீங்க பார்க்கலாம். ஆனால் இந்த சனியினுடைய புக்தி, இந்த சனியினுடைய புக்தியில நீங்க நரசிம்மரை வழிபட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே பக்காவா அமையும். இது நெகட்டிவா பாசிட்டிவா? பாசிட்டிவ், வெரி பாசிட்டிவ் நான் சொல்றேன். உங்களுக்கு நிலங்கள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு நிலமே இல்லை அப்படின்னாலும் ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது உள்ள சந்தோஷமா அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நம்ம வளர்ச்சியில தான் இருக்கு. கொஞ்சம் அது ஏன்னா ராகுவும் சனியும் ரொம்ப கிட்ட உங்களுடைய வாயில சனி உட்கார்ந்துருக்காரு. என்ன சுவாமிகளே இப்படியா சொந்தங்கள் அப்படின்னாக்கா, இல்லை, உங்களுடைய லக்னாதிபதி, அதாவது உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை உருவாக்கும். சரியான வார்த்தைகள். ராகு தலையில் இருக்காரு. எனர்ஜி நீங்க ரெஸ்ட் மட்டும் கரெக்டா எடுத்துங்க. நம்ம எல்லா இடத்துலையும் போய் ரிலாக்ஸ்டா உட்கார முடியாது. யுத்த பூமியில போய் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்த முடியும், மெடிடேஷனா பண்ண முடியும். அந்த மாதிரி பிசினஸ்ல போய் நான் ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டியது வீட்டுல தூங்குங்க, மறுபடியும் ஓடுங்க. அதுதான். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு மேலும் 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 உங்களுக்கு வாய்ப்புகளையும் வரங்களையும் அள்ளித்தரக்கூடிய குருவாகத்தான் இருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தணும். என்னன்னா வழிபாடு ரொம்ப முக்கியம், ஆத்ம சாதனை ரொம்ப முக்கியம். லிக்கர் பக்கம் போயிடாதீங்க. வியாதிகள் அப்படிங்கிறது உண்மையிலேயே தவறு பண்ணினாதான் வரும். மற்றபடி வியாதிகள் குணமாகக்கூடிய, கடன்கள் நீங்கக்கூடிய, இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய ஒரு நோக்கமா இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி கும்பராசி என்பவர்களுக்கு 7.5 சனியினுடைய இறுதி கட்டத்துல ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும்போது அந்த நேரத்துல ஒரு குருவாகப்பட்டவர் அந்த இழந்த பணத்தையும் இழந்த கௌரவத்தையும் இழந்த அந்த அதாவது செல்ஃப் எஸ்டீம், சுய நம்பிக்கையையும் மீட்டு எடுத்து தரார் அப்படின்னா எவ்வளவு பெரிய சமாச்சாரம். அதனால கொஞ்சம் சீரியஸா நம்ம யோசனை பண்றோம், ஒரு மாதிரி உழைக்கிறோம்னாக்கா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய ராகுவும் சனியும் குருவும் உங்களுடைய வாழ்க்கையில் உன்னத நிலைக்கு, அதாவது உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பான ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு லைஃப்க்கு அவர் அடிகோள்வார்கள், உதவுவார்கள் என்கின்ற வாழ்த்துக்களுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஹரி ஓம். शांति शांति शांति।